இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ என் கூட வந்தது ஐஸ்வர்யா கூட வந்த மாதிரியே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், நீ சொன்ன மாதிரியே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாதாம் பருப்பு மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொன்னானுங்க. பாதாம் பருப்பா? தெரியாதா? தெரியாதே. இதோ அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஆமா, நிஜமா டேஸ்டியா தான் இருக்கு. உண்மைதானே? ராத்திரி நேரத்துல நீ ஞாபகம் வரும்போது இததான் திம்ப. ஏய் பப்ளு, நான் பாதாம் பருப்பு மாதிரி இருக்க மாட்டேன்டா. அப்புறம் வேற எப்படி இருப்ப? 36 24 36 தெரியுமா? அது என் ஃப்ரெண்ட் வீட்டு போன் நம்பர் இல்லையா? ஏய் ஃபூல், இது வீட்டு போன் நம்பர் இல்லடா. என்ன மாதிரி அழகான பொண்ணுங்களோட மெஷர்மென்ட்ஸ். எதுக்கு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க பக்கத்துல ஆன்ட்டி இருக்கே, அது எங்க குரூப்ஸ்ல எல்லாரும் சிலிண்டர் தான் கூப்பிடுவோம். ஒன்ன மாதிரியே தான் ஆன்ட்டி கூட 36 24 36ன்னு சேஞ்சர் கட் போட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா நான் அழகா இல்லையா? ஓகே ஓகே, அழகா தான் இருக்க. ஆனா மெஷர்மென்ட் தான் உனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. பப்ளு, நீ எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா லவ்லியா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற. அதுக்குதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஓகே ஓகே, நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதானே? ஒரே நிமிஷம். ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கா? அவங்கிட்ட ஒண்ணுதான் இருக்கான். ஒண்ணு மாதிரி பொண்ணுங்களுக்கு ராத்திரில ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பழக்கம் தானே, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏய், அது நான் எச்ச பண்ணுதுடா. அதனாலதான் சாப்பிடுறேன். ஏய் குடு. ஏய் பப்ளு சொல்றல. ஏய் குடு. ஏய் போடா. ஏய், என்னடா அப்படி பாக்குற பப்ளு? இல்ல சரு, காலம் பூரா இப்படியே ஹாப்பியா உன் கூடவே சேர்ந்து வாழணும் போல இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குடா. நான் தனியா வரும்போதெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் சரு. ஏய், லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப முக்கியம்டா. அதுவும் வாழ்க்கை பூரா நீடிக்கணும்னா முதல்ல உன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கணும். அத பத்திலாம் யோசிக்கிற வயசுல எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒண்ணுதான். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கண்ணுல பட்டா இம்மிடியா லவ் பண்ணேன்னு சொல்லிடுவேன். சமாதானம் சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிப்பேன். ஒத்துக்காம போயிட்டானா அது அவளோட தலையெழுத்து. வீணா போன அவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா. முதல்ல உன் கெட்டப்ப மாத்தணும், உன் பிஹேவியரும் மாறணும். புரிஞ்சிடுச்சு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நாளையில இருந்து இந்த பப்ளு பாபியா மாற போறான். பாய் பாய் சரு. பாய் பாய் பப்ளு.